இறைவனுக்கு நன்றி. நன்றி. பாபு என்கின்ற பெயர் தமிழில் அதிகமாக இருக்காது. பெரும்பாலும் நார்த் இந்தியாவில் தான் பாபு என்கின்ற பெயர் இருக்கும். உதாரணமாக மகாத்மா காந்தியை எல்லோரும் பாபு பாபு என்று தான் அழைத்தார்கள். அதே போல சுபாஷ் சந்திரபோஸ் அவரையும் சுபாஷ் பாபு என்றும், ரவீந்திரநாத் தாகூரை ரவீந்தர் பாபு என்று தான் அவர்கள் அழைத்தார்கள். இப்படி பாபு என்பது ஒரு செல்ல பெயர், ஒரு மரியாதைக்குரிய பெயராக வடநாட்டில் இருக்கும். அந்த வடநாட்டு பாபு என்கின்ற பெயரை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிக்கும் படத்திற்கு சூட்டினார் இயக்குனர் திருலோகச்சந்தர். திருலோகச்சந்தர் முதல் முறையாக ஒரு படத்தை தயாரித்து இயக்குவதற்காக நடிகர் திலகத்தை அணுகிய போது உடனே தன்னுடைய நண்பர் என்பதால் அவருக்கு கால்ஷீட் கொடுத்து விட்டார். அந்த படத்திற்கு பாபு என்று திருலோகச்சந்தர் கதை வசனம் எழுதி தயாரித்து அந்த படத்தை பாபு என்ற பெயரில் உருவாக்கினார். அந்த படத்தை ஏவிஎம் நிறுவனம் திருலோகச்சந்தர் மீது அன்பு கொண்டது. எனவே அந்த படத்தை ஏவிஎம் நிறுவனம் வாங்கி வெளியிட்டது. 1971 அக்டோபர் 18 பாபு திரைப்படம் வந்தது. படத்தின் நீளம் 169 நிமிடங்கள் ஓடக்கூடியது. பாபுவாக சிவாஜி, அதே சின்ன வயதில் பாபுவாக மாஸ்டர் ராமு நடித்திருந்தார். பார்வதியாக சவுகார் ஜானகி, சங்கராக பாலாஜி, வேதாச்சலமாக மேஜர் சுந்தரராஜன், சிங்காரம் பிள்ளையாக VK ராமசாமி, துலுக்கானமாக நாகேஷ், துலுக்கானத்தின் மனைவியாக விஜயசந்திரிகா, பிரேமாக சிவகுமார், சின்ன வயது அம்முவாக ஸ்ரீதேவி, இளம் வயது அம்முவாக ரோஜாரமணி, வளர்ந்த குமாரி அம்முவாக வெந்நீராடை நிர்மலா என்று, வட்டிக்கடை வடிவேலாக MRR வாசு, மில் முதலாளியாக SV ராமதாஸ், சிலுவையாக A கருணாநிதி, வில்லனாக KM நம்பிராஜன், ரிக்ஷா இழுப்பவராக சுப்பையா, ரவுடியாக ஜெமினி பாலு, இப்படி பல கதாபாத்திரங்களை கொண்டு இந்த படத்தை உருவாக்கியிருந்தார் இயக்குனர். மன்னர் MS விஸ்வநாதன் இசையமைத்த இந்த படத்திற்கு கவிஞர் வாலிதான் முதல் முறையாக நடிகர் திலகத்தின் இந்த படத்திற்கு முழு பாடல்களையும் எழுதியிருந்தார். அதில் ஒரு முக்கியமான ஒரு பாடல் வருதப்பா வருதப்பா கஞ்சி வருதப்பா என்கின்ற அந்த பாடல். அந்த பாடலில் ஒரு கருத்தையும் வைத்திருந்தார் வாலி. ஜாதி பேத சமயமெல்லாம் சோத்த கண்டா பறக்குது என்று உண்மையான ஒரு கருத்தை பதிவு செய்திருப்பார். ஒருவேளை உணவும் ஒரு மாற்று துணியும் கொடுத்த அந்த குடும்பத்திற்காக மாடாக உழைத்த ஒரு உன்னத மனிதனின் கதைதான் பாபு. அது மட்டுமல்ல, அந்த குடும்பத்தின் தலைவர் கண்ட கனவுக்காக அவருடைய மகளை டாக்டர் ஆக்கி அழகு பார்க்கின்ற ஒரு சாதாரண ரிக்ஷாக்காரனின் மனிதாபிமானம் உள்ள கதைதான் பாபு. ஒரு அனாதை சிறுவனாக வளர்கின்றான். அவன் வளர்ந்து ஆளாகி ரிக்ஷாக்காரனாக, ஸ்டாண்டில் ரிக்ஷா ஓட்டுபவராக தன்னுடைய காலத்தை ஓட்டுகிறார். அப்படி ரிக்ஷாக்காரனாக இளமை துள்ளலோடு அவர் இருக்கும்போது மத்தியான வேளையில் அவர்களுக்கு உணவு கொண்டாந்து கொடுக்கும் கண்ணம்மாவை விரும்புகின்றார் பாபு. அவளும் விரும்புகின்றாள். கண்ணம்மா அவர் கைவிட்டு போக அவர் வாழ்க்கையை வெறுத்து போகிறார் பாபு. பிறகு ரிக்ஷா ஓட்டாமல் சோகத்தில் இருக்கின்றார். பாலாஜி பாபுவின் வாட்டத்தையும் மன ஓட்டத்தையும் புரிந்து கொண்டு அவருக்கு ஆறுதல் சொல்வதோடு தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து வந்து சரிசமமாக உட்கார வைத்து அவருக்கு உணவு பரிமாறியும் புதிய உடை வாங்கி கொடுத்தும் பேதம் பார்க்காமல் தன்னுடைய மகளுடைய தட்டிலே பாபுவுக்கும் சாப்பாட்டு போட்டு அன்பை பரிமாறுகிறார். இடத்தில் சங்கர் தன்னை வீட்டுக்கு வரவைத்து சோறும் புது துணியும் கொடுத்த அந்த சங்கர் என்ற மனிதர் இறந்துவிட அந்த குடும்பம் நிர்கதியாக நிற்கும்போது பாபு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த குடும்பத்திற்கு கடன் பட்டவராக இருந்து சங்கரின் குடும்பத்தை பார்த்து கொள்கிறார். சங்கரின் மகளை டாக்டர் ஆக்குகின்றார். இப்படி பாபு தன்னலம் இல்லாமல் அந்த குடும்பத்தை சென்றோற்று கடனுக்காக செய்த நன்றி, தனக்கு சோறு போட்ட அந்த குடும்பத்திற்காக, ஒருவேளை சோறு போட்ட அந்த குடும்பத்திற்காக உழைக்கின்றார். அப்படி உழைக்கும் போது
சங்கரின் மனைவி சவுகார் ஜானகி, பார்வதி என்ற சவுகார் ஜானகிக்கும் பாபுவுக்கும் கனெக்ஷன் இருப்பதாக ஊரில் பல பேர் பலவிதமாக பேச, அதை தன்னுடைய மகளே பார்த்து கேட்க, இதெல்லாம் தாண்டி ஒரு கட்டத்தில் பாபு அப்படிப்பட்டவர் இல்லை, அந்த குடும்பத்திற்காக உழைக்கின்ற ஒரு தியாகி என்பது தெரிகிறது. பாபுவின் பெருமையை உணர்ந்து கொள்கிறார் வெண்ணிராடை நிர்மலா. பிரேம் சிவகுமார் காதலிக்கின்றார். இந்த விஷயம் விபரீதமாக போகிறது. பாபு அந்த வீட்டில் இருக்கிறவரை நாம் அங்கு திருமணம் செய்ய நிச்சயிக்கப் போவதில்லை என்று சொல்ல, பாபு அந்த வீட்டை விட்டு வெளியேறி அந்த அம்முவுக்கும் பிரேமுக்கும் கல்யாணம் நடக்க தான் தடையாக இருக்கக்கூடாது என்று நினைக்கின்றார். இப்படி ஒருவேளை உணவும் ஒரு உடையும் கொடுத்த அந்த குடும்பத்திற்காக நன்றியோடு வாழ்கின்ற, அந்த குடும்பத்திற்காக உழைக்கின்ற ஒரு உன்னத மனிதன் பாபுவின் கதைதான் இந்த பாபு திரைப்படம். இன்னொரு பாடல் இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே என்கின்ற ஒரு பாடலும் சிறப்பாக வந்தது. பாபு கொண்டாடிய படம் 100 நாட்களுக்கு மேல் ஓடி ஏசி திருலோகச்சந்தருக்கு வெற்றியையும் வருமானத்தையும் கொடுத்த படம் என்றால் மிகையாகாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.